டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு துறைகளை சேர்ந்த மருத்துவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே ஃபிசியோதெரபிஸ்ட் ஆனந்த் ஜோதி வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்ன, இந்த வகை சிகிச்சை முறை எப்படி பிற சிகிச்சை முறைகள்லேருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபிசியோதெரப்பினாவே இப்போது கடந்த ஒரு 15 வருஷமாக இந்தியாவில் அவேர்னஸ் நல்லா வளர்ந்துருக்கு. இதை சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த அசைவு கோளாறுகள் நம்மளால் ஆக்டிவிட்டி பண்ண முடியாத நிலைமையில், ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து இயன்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க. மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம், மசில், ஜாயிண்ட்டு, நர்வ்ஸ், ஃபேஷியா, இது எல்லாமே நம்ம உடம்பு அசையறதுக்காக யூஸ் பண்ணுற சிஸ்டம். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, கை தூக்கிறதுக்கு, நம்ம தலை மேலே பார்க்குறதுக்கு, எல்லாமே இந்த மூமெண்ட் சிஸ்டம், இந்த அசைவுகளோட சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இயன்முறை மருத்துவம், இல்லைனா ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம பொதுமக்களுக்கு ஈஸியாக தெரியறதுன்னா ஆர்த்தோபெடிக்ஸ் சொல்லுவாங்க. மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி சொல்லுவாங்க. இது இதில் நியூரோமஸ்குலோஸ்கெலட்டன் இருக்குது, ஹெடேக் இருக்குது, அந்த பக்கவாதம் வந்தால் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குது, பார்க்கின்சன், அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து முதல்ல பாதிக்கப்படுறது வந்து நம்மளோட மூமெண்ட் தான். இந்த அசைவு கோளாறுகளை வந்து சரி பண்ணுறது தான் இந்த ஃபிசியோதெரப்பி முறையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மூமெண்ட் சம்மந்தமான கார்டியாக், நம்ம ஹார்ட், லங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூச்சு சரியாக இருந்தால் தான் நம்ம பாடியோட மூமெண்ட் சரியாக இருக்கும். அதனோட சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் ஃபிசியோதெரப்பி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மூச்சுன்னு சொல்லும் போது இந்த ஸ்னோரிங் சொல்லுவாங்க, கொரட்டை. இந்த கொரட்டைக்கு காரணமே வந்து நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்ன் சரியில்லாதனால தான், அண்ட் ப்ரீத்திங்கோட சிஸ்டம் சரியில்லாதனால தான் நம்ம கொரட்டையே வருது. ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி இன்னும் ப்ராடாக சொல்ல போனோன்னா, மெடிக்கல் சிஸ்டம் நீங்கள் அடுத்து எப்படி கம்பேர் பண்ணணும், மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து டிசீஸை ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு நோயை குணப்படுத்துவாங்க, நோய் சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இயன்முறை டிஸ்ஃபங்க்ஷன், பாடியில் இருக்கிற ஃபங்க்ஷனை சரி பண்ணுறது தான் இந்த ஃபிசியோதெரப்பி முறையோட முக்கிய பங்காக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் வெறும் ஒரு மேனிப்புலேஷன் முறையாகவும், எக்ஸசைஸ் முறையாகவும், பாஸ்சர், நம்ம உட்கார பாஸ்சர், தூங்குகிற பொசிஷன், நிற்கிற பொசிஷன், நம்ம நடக்கிற பொசிஷன், எல்லாத்துக்குமே அந்த பாஸ்சரை பற்றி சயின்டிஃபிக்காக ட்ரீட் பண்ணுறது தான் இந்த ஃபிசியோதெரப்பி முறையாக இருக்கும். இது மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் திட்டத்தில், ஏன்னா நம்ம இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாஸ்சர் கரெக்டாக பொசிஷனில் உட்காந்தாவே நம்ம முதுகு வலி ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம உட்காந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் மோஸ்ட்லி நம்ம குனிஞ்சு தான் வேலை செய்கிறோம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பாஸ்டர்லாம் ட்ராவல் பண்ணுறோம். எந்த இடத்துல உட்காந்தாலும், மோஸ்ட்லி சினிமா தியேட்டரில் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தா கூட பாஸ்டர் நம்மளே அறியாமல் லெஃப்ட்டில் போகிறது, ரைட்டில் போகிறது, இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லாருக்குமே இருந்தால் முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி, மூட்டு வலி எல்லாமே ப்ரிவென்ஷன்லேயே வந்து இந்த ஃபிசியோதெரப்பி வந்து முக்கிய பங்காக வகிக்குது. டாக்டர், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ப்ரிவென்ஷன்லேயே வந்து நிறைய தடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த ப்ரிவென்ஷன் இல்லாமல் இப்போ ஒரு நோய் வந்துட்டு பிறகு அது ஏதாவது ஃபிசியோதெரப்பி மூலமாக சரி பண்ண முடியுமா? உதாரணத்துக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் வச்சு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். முதுகு வலி காமனாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு 85-90% சொல்லுவாங்க. இப்போ 100% முதுகு வலி வந்து இருக்கிறதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் கூட நாங்கள் ஒரு தெரப்பி சென்டர் போயிருந்தோம். ட்ரீட் பண்ணுற அந்த தெரப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முதுகு வலி இருக்குது. அவர் வயசு பார்த்திங்கன்னா 23-24 வயசு தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்பர் 1 வந்து பாஸ்சர் தான். நம்ம உட்கார்ந்து இருக்கிற தோரணை, நிற்கிற தோரணை, நம்ம தூங்குகிற தோரணை, அந்த பாஸ்சரை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் ஃபிசியோதெரபிஸ்டோட வேலை. ஆனால் இந்த பேக் பெயின் வரத்துக்கு பல காரணம் உண்டு. பாஸ்சர் வந்து ஒரு காரணம். முதுகில் மசில் இருக்குது, டிஸ்க் இருக்குது, நரம்பு இருக்குது, நர்வ் ரூட் இருக்குது, அப்புறம் முதுகு சுற்றி பல ஜாயிண்ட் இருக்குது, ஹிப் ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஃபிசியோதெரப்பி முறையில் முக்கியமான பங்கு என்னன்னா, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு ஆனந்த், சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம் ஆனந்த், உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க டாக்டர் கிட்ட.
நம்ம நேரிடம் தொடர்ந்து பேசலாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் பேசலாம். இந்த இந்த ஃபிசியோதெரப்பி என்னென்னா, நம்ம இந்த பேக் பெயின் சொன்னால் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரு, இந்த டிஸ்க்கு, மசில், நர்வ், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை தனித்தனியாக அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரீட் பண்ணிவிட்டு பாஸ்டர் கரெக்ஷன் மூலயமாவும் நம்மளோட எக்ஸசைஸ் மூலயமாவும் அவங்க டெய்லி லைஃப் ஸ்டைல் மூலயமாவும் சரி பண்ணுறது தான் இந்த ஃபிசியோதெரப்பி முறை. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நோயே அல்ல. நிறைய பேர் வந்து முதுகு வலினா ஒரு கர்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க, இது ஒரு நோய் நினச்சிக்கிறாங்க. ஈவன் தலைவலி கூட நம்ம பாஸ்டர் கரெக்டாக இருந்தாவே தலைவலி கரெக்டாக சரி பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? மாலினி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். எனக்கு முதுகு வலி வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நடுவு வயசு 57 ஆகுது எனக்கு. திடீர்னுட்டு வந்து முதுகுல வந்து நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், தூக்கிட்டு போவேன், 2 கை தூக்கிட்டு போவேன், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து திடீர்னு 2 மாசத்துலயாவது எனக்கு வந்து முதுகுல வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு. முதுகுன்னா எனக்கு ஃபுல் இடுப்பு கிட்ட ஃபுல்லாவே ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. அது வலது பக்கம் அந்த ரொம்ப வந்து ஒரு இடத்துல பர்டிகுலரா ஒரு இடத்துல வலது பக்கம் இடுப்பும் இதுவும் முதுகும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த கிட்னின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இடத்துல வந்து பெயின் ஜாஸ்தியா இருக்குது. என்னால எந்திரிச்சு உட்கார கூட முடியாத அளவுக்கு இந்த 3 நாளா ரொம்ப ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் எனக்கு பெயின் கில்லர் போட்டு பார்த்தீங்கன்னா என்னால உட்காரவே முடியாத அளவுக்கு வலிக்குது. அது என்ன காரணத்துக்காக தெரியுங்களா? இந்த வலி எத்தனை நாளா இருக்குமா உங்களுக்கு? இப்ப அதாவது நடுவில் வந்துட்டு பெயின் கில்லர் போட நடுவில் வந்துட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருந்தேன். வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போயிடும். மறுபடியும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எடுத்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கையில எடுத்துட்டு தூக்கிட்டு போறதுனால அது இதாயிடுச்சு எனக்கு. ஆனா வந்து இப்போ சமீபமா வந்து அடிக்கடி வருது, வாரத்துக்கு 1 நாள் பெயின் வந்துருது ரொம்ப. நான் வேற எங்கேயும் போகாட்டாலும் எனக்கு வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. வாரத்துக்கு 1 நாள் அடிக்கடி வந்துருது. இப்போ நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? நேற்று வந்து டாக்டர் அப்படியே பாஸ்டர் அப்படியே தலை கூட தலாலி வைக்காம பிளாட்டா படுத்திருக்கேன். என்னால எந்திரிச்சு நடமாட கூட முடியல, பாத்ரூம் கூட முடியாம அவ்வளவு பெயினா இருக்குது. நீங்க என்ன வேலை பண்றீங்கம்மா? நான் வந்து இந்த கவரிங்க அப்புறம் வந்து துணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சேல்ஸ் பண்றேன் டாக்டர். ஸோ வெயிட் எவ்வளோக்கு தூக்கின்னு போவீங்க நீங்க? ஒரு வெயிட் அதாவது நான் வெயிட்டு ஜாஸ்தி தூக்குறது இல்லை டாக்டர். வண்டியில தான் போயிட்டு வண்டியில தான் வரேன். கொஞ்சோண்டு தூக்கிட்டு போறதே வந்து எனக்கு இதா இருக்கு. அதாவது மாடியில் இருந்தாங்கன்னா மாடிக்கு போறது அப்படி இது பண்றது அதுவே கொஞ்சம் எனக்கு இதாகுது. சரி சரிம்மா, வலி எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல உங்களுக்கு வலி எப்போ நீங்க வலி ஒரு 2 மாசமா தான் வலி. முதல்ல எல்லாம் இருந்தது, அப்ப இல்ல டாக்டர் நான் கண்டுக்கல. வலி வந்துட்டு உடனே போயிடும். பெயின் கில்லரோ இல்லாட்டா வந்து ஏதோ தடவறதுக்கு ஏதோ ஒன்று தடவி எடுத்துன்னா வலினி அது இதுன்னு தடவுவேன், அது சரியா போயிடும். இப்போ இவங்க 2 மாசமா வலி இருக்குன்னு சொல்றாங்க. அது கடந்த 3 நாளா வலி ஜாஸ்தின்னு சொல்றாங்க. முக்கியமாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா மருந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, தைலம் எவ்வளோ தடவி இருக்காங்க. இப்போ அவங்க வண்டி ஓடுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாஸ்டரில் தான் டிஃபெக்ட் இருக்கலாம், நம்பர் 1. நம்பர் 2, அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணுற பொசிஷன் இருக்கலாம். இப்போ அந்த 3 நாள் இருக்கிற பெயின் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் அவங்கன்னா, குப்புரை படுத்துட்டு 2 கை வச்சுட்டு தலையை மெதுவாக மேலே தூக்குனாவே அந்த முதுகில் இருக்கிற ஸ்ட்ரெயின் வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அக்யூட் பெயின், சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மருந்து மாத்திரையை கம்மி பண்ணிவிட்டு ஐஸ் பேக் கொடுக்கலாம். முதுகில் வலி அதிகமாக இருக்கிறதுல வந்து ஐஸ் பேக், ஐஸ் ஒத்தரம்னு சொல்லுவாங்க, அது கொடுத்தா கண்டிப்பாக வந்து வலி குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் மூச்சு பயிற்சி பண்ணலாம். நல்லா மூக்கில் காற்று இழுத்துட்டு வாயில் ஊதலாம். உட்காந்து பொசிஷன்லையும் பண்ணலாம் அந்த மூச்சு பயிற்சி. படுத்துட்டு 2 முட்டிக்கு கீழே வந்து பில்லோ வச்சுட்டு மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் இவங்க சொன்னது வந்து 2 மாதமாக 3 மாதமாக வலி இருக்கிறதுனால கட்டாயம் அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க அந்த என்ன ப்ராப்ளம், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மசில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு சம்டைம் டிஸ்க் பல்ஜும் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அதை ட்ரீட் பண்ணால் இவங்க அது இல்லாமல் இவங்களோட பாஸ்டரல் அசஸ்மெண்ட், இவங்க ஒர்க் பண்ணுறது ட்ராவல் பண்ணுற அசஸ்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு ட்ரீட் பண்ணால் நிரந்தர குணமாக நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். நிச்சயமாக நீங்களும் சில போஸ்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்பலாம். மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் மேடம், நான் திருச்சியிலேருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார்.
சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடி அந்த ஒரு மாடியில் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு மாடியில் ஏறினேன் சார். அதாவது ஒரு ILR ஐஸ்லைன் ரெஃப்ரிஜரேட்டரை அதை தூக்கிட்டு மாடியில் கொண்டு போய் வச்சேன் சார். அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 6 months கழிச்சு அந்த இடத்துல ஒரு பல்ஜ் மாதிரியே வந்திருக்கு சார். அது வந்து அப்பப்போ பெயின் இருக்கு சார். அது என்ன சார் பிசியோதெரபிஸ்ட் மூலமா இதை க்யூர் பண்றதுக்கு இருக்கா சார்? என்ன பண்ணா வலி வருது சார் உங்களுக்கு? அப்பப்போன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணா வருது ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. வலி எல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி லைட்டா அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு. அது தொட்ட பெயின் இருக்கு, ஸ்லைட் பெயின் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார். முதுகு நடுவில் இருக்கா சைடில் இருக்கா சார்? சைட்ல சார், அதாவது லெஃப்ட் ஆர்ம் கொஞ்சம் கீழே சார். லெஃப்ட் ஆர்ம் எந்த இடம் சார்? லெஃப்ட் ஆர்முக்கு என்ன எக்ஸாக்டா அந்த தோள்பட்டைக்கு கொஞ்சம் கீழே சார். கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா சார்? அதாவது தோள்பட்டை இருக்குல்ல சார், லெஃப்ட் தோள்பட்டை இருக்குல்ல, ஆமாம் சார். இருக்குல்ல, ஆமாம். லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் கீழே சார். ஓகே, இது வந்து அந்த முன்னாடி வந்து சார் கொஞ்சம் கீழே இருந்தது, இப்போ வந்து மேல அப்படியே கொஞ்சம் ஏறி இருக்கு சார். சரி, இது வந்து அந்த தூக்குனதில் கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இது நீங்கள் இந்த காலையில் எழுந்துக்கும் போது எப்படி சார் இருக்குது இந்த வலி? தூங்கி எழுந்துக்கும் போது வலி இருக்கா? இல்ல சார் பெயின் இல்ல சார். சில நாளைக்கு மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி சொல்றாங்க வீட்டுல. அப்புறம் வந்து சப்சைட் ஆயிடுது சார். 2 விஷயம் சார். அந்த பெருசா இருக்கிறது வந்து இந்த 1 வருஷமா அப்படியே இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? அதிகமாக சைஸ் பெருசானே வருதா சார்? இல்ல கட்டியே குறைஞ்சிடுறது சார். ஆனா தொட்டா வலிக்குது உங்களுக்கு? ஸ்லைட்டா இருக்கு சார். சரிங்க சார். அது வந்து 2 விஷயமா இருக்கலாம் சார். ஒன்று வந்து மசிலில் வந்து ஸ்ட்ரெயின் இருக்கலாம். ஆனால் இல்லைன்னா வந்து சம்டைம் வந்து லைப்போமான்னு கட்டி இருக்கும் சார். அது ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து மசில் ஸ்ட்ரெயினாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 weeks 3 weeksக்குள்ளே அது தானாகவே சரியாக இருக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட்டில் கொடுத்தாலும் சரியாக இருக்கலாம். ஆனால் 1 வருஷம் இருக்கிறதுனால அந்த கட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர் இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு அந்த கட்டி இருக்கிறது வந்து அதை வந்து லைப்போமா அப்படின்னு இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த லைப்போமா வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் ஆஃப் பினைன், அது ஃபேட் டெபாசிஷன். அது இருந்தால் நீங்கள் வைத்தியம் பண்ண தேவையில்லை. அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ஆனால் அந்த மசில் ஸ்ட்ரெயினாக இருந்தால், உதாரணத்துக்கு தொட்டா வலிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷோல்டர் மசில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாவே அது குறைஞ்சிரும். 2வது அந்த வலி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஐஸ் பேக் வைக்கலாம் சார். ஓகே சார். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸில் சரியாயிடும் சார். ஓகே சார். ஓகே சார். உங்களோட அழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர், இப்போது நம்ம நிறைய விஷயம் பேசணும். அந்த கோவையிலிருந்து அழைச்ச நேர் சொன்னாங்க ரொம்ப வயதானவங்க அவங்களும் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? நீங்கள் சில போஸ்டர்ஸ்லாம் சொன்னீங்க, அதையெல்லாம் வந்து வயதானவர்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். பாஸ்டர் வந்து முக்கியமாக வந்து வயதானவங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ண முடியும்னா, அவங்களோட உட்கார பொசிஷன், சேர் வந்து நல்லா ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு குஷன் சேராக யூஸ் பண்ணலாம். 2வது வந்து அவங்களுக்கு தை சப்போர்ட் இருக்கணும் சேரில். நல்ல இப்போ இந்த சேர் பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் கம்மியாக இருக்குது இல்லை, ஆனால் தை சப்போர்ட்னா கொஞ்சம் நல்ல அகலமான சேரு. 2வது வந்து அவங்க உட்கார சர்ஃபேஸும் கொஞ்சம் குஷன் தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. 3வது வந்து அவங்களுக்கு வந்து யாராவது ரிமைண்ட் பண்ணினே இருக்கணும். ஒரு பாஸ்டர் அவங்க மாறும் போது யாராவது ஒருத்தர் கூட வந்து கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா பாஸ்டர் வந்து ஹேபிட், அது திடீர்னு சொல்லும் போது மாற்ற முடியாது. நம்ம உங்கள் முன்னாடி நான் சொல்ல முடியும் பாஸ்டர் கரெக்டாக உட்காந்துருக்கேன், இப்போ நான் யாருமே இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி போயிடுவோம். அதெல்லாம் பாஸ்டர் ஹேபிட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். 2வது வந்து முக்கியமான விஷயம், பெரியவங்களுக்கு பிரச்சனை எங்கே வரும்னா பெட்டில் தான் வரும். பெட்டில் அவங்களால திரும்புறதுலேருந்து உட்காந்து எழுந்துக்கிறதுலேருந்து சம்டைம் நேராக உட்காந்தும் போது பேக் பெயின் வரலாம், தலை சுற்றலாம் எல்லாமே. அப்போ வந்து ப்ராப்பராக அந்த பில்லோ பொசிஷனும் கரெக்டாக வைக்கணும். அந்த உட்கார்றதும் அந்த பில்லோ பொசிஷனும் ப்ராப்பராக இருக்கணும் பெரியவங்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உட்காரும் போது காலுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கணும். பாதத்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா மனம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பேசிக் சப்போர்ட் இருக்கணும் அவங்களுக்கு. அது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கணும். 2வது வயதானவங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வயதானவங்க சொன்னால் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு 55-60ன்னுவாங்க, ஃபாரினில் வயசானவங்கன்னா 80-85 சொல்லுவாங்க. இது அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வச்சு தான் நம்ம வந்து வயதானவங்க நம்ம டிசைட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு பேலன்ஸ் டிஸார்டர் இருந்தால் கட்டாயமாக ஒரு சேஃப்டிக்காவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக் வச்சுக்கணும் கையில். ஏன்னா இன்றைக்கி காமனாக பெரியவங்களோட பிரச்சனை என்னென்னா, அந்த பேசிக் நம்ம சப்போர்ட் இல்லாதனால வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வழுக்கி ஊந்துடுறாங்க. அந்த ஃபால் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி வயதானவங்க விழும்போது என்ன ஆகுது, அந்த ஹிப்போட
ஜாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு. இப்போ போன வாரம் கூட ஒரு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாத்ரூம்லேருந்து தண்ணியில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது லேசாக ஸ்லிப்பாக இருக்குது. ஒரு 65 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. இந்த இடம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ ஃபால் ப்ரிவென்ஷன் பண்ணுறதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரியவங்களுக்கு வந்து முக்கியமானது. இன்னும் நம்ம நிறைய இதை பற்றி விரிவாக பேச வேண்டியது இருக்குன்னு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். டாக்டரிடம் கேளுங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.